ஆர்கானிக் ஸ்கின் கேர் எந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், சல்ஃபேட்ஸ், எஸ்எல்எஸ், எஸ்எல்இஎஸ், பேரபென்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ்லாம் இல்லாம தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாட்ஸ்லைஸ் பேஜ் கண்டிப்பா செக் பண்ணுங்க. அவங்க நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஹேம்பர் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ பார்க்கலாமா? இந்த மாதிரி ஆர்கானிக் ஸ்கின் கேர்ல ஒரு மெயினான விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. லைக் அவங்க கிளைம் பண்ற விஷயம் கண்டிப்பா நடக்கும். லைக் பிக்மெண்டேஷன் போகும் அப்படின்னா கண்டிப்பா போகும். ப்ரொவைடட் அவங்க கொடுத்திருக்கிற டைம் ஃப்ரேம்க்கு நம்ம அந்த ப்ராடக்ட்டை கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ அவங்க நலங்க மாவு சோப் அண்ட் பப்பாயா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்தாச்சு. நல்ல மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு. பெருசா மாய்ஸ்சரைசரே தேவையில்ல போல. ஹேருக்கு ஃபர்ஸ்ட் வெட்டா இருக்கிறப்ப ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபேஸ்க்கு ஆலோவேரா ஜெல்லே மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே சம்மர்ஸ்ல இந்த மாதிரி ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு காம்பினேஷன் ஸ்கின்னால. நெக்ஸ்ட் நான் லிப் பாம் போட்டுக்கிறேன். ஏன்னா லிப்ஸ்டிக் போடுறப்ப பேஸ் செட் ஆகும்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா நம்ம லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா இவங்க ப்ராடக்ட் அவ்வளோ பிக்மெண்டடா இருக்கு. சிங்கிள் ஸ்வைப்லயே நம்மளுக்கு அந்த கலர் கொடுத்துருது அண்ட் ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்குது லிப்ஸ். அண்ட் ஃபைனலா காஜல் போட்டு நம்மளோட லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா காஜல் போடலன்னா என் ஹஸ்பண்ட் உனக்கு உடம்பு சரியில்லையானே கேட்பாங்க. ஏன்னா என் ஃபேஸ் அவ்வளோ டல்லா இருக்கும். இந்த காஜல் நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து யார் வேணா போட்டுக்கலாம் அண்ட் அப்படியே கூட தூங்கிடலாம். அவ்வளோ சேஃபான ப்ராடக்ட். ஃபைனலா தேவி குங்குமம் வச்சாச்சு. அவ்வளவுதான். பாத்தீங்களா ஸ்கின் செம்ம இன்ஸ்டன்டா க்ளோயிங்கா இருக்குல்ல. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா www.bathslice.com போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ் 500 மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வெல்கம் 500 கோட் யூஸ் பண்றப்போ ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்கு.